நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் எந்த தேவைகளோடு வந்திருக்கிறீர்களோ அந்த தேவைகளை சபை முடிந்தோன கிடையாது, இந்த வசனத்தை கேட்கும் போதே சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. God doesn't delay. ஆண்டவர் எப்பொழுதுமே தள்ளி போட மாட்டார். தேவை உள்ளவர்களுக்கு உடனே அவருடைய தேவைகளை சந்திப்பார். லூக்கா 7:16 லூக் 7:16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. நிதானமாக பொறுமையாக வாசிக்கிறீங்க, நல்லது. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டோடு ஆரம்பிக்க போகிறேன். இந்த வசனத்தை நீங்களே தனியாக படிங்க. எந்த ஒரு பதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மாத்திரம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரே பதம்னு தேவை கிடையாது. எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருக்கு? ஆஹா, இவங்க பயம்னு எல்லாருக்கும் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் வாசித்தாங்க பார்த்தாங்க கரெக்டாக, அவங்க கரெக்டாக வாசித்தாங்க. அங்கே அண்ணனும் இங்கே சிஸ்டர் வாசித்தாங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தி. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பயம் பிடிச்சிருக்கு, பயம் பிடிச்சிருக்கானா? ரைட் ரைட். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது எது? ஐயா, ஆண்டவர் என்னை சந்திக்கணும். God should meet me or I should meet God. ஒன்று ஆண்டவரை நான் சந்திக்கணும், இல்லாட்டினா அவர் பேசணும், அவர் என்ன சந்திக்கணும். ஏங்க, இந்த ரெண்டு சந்திப்பு தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கிடுச்சு, முடிஞ்சிடுச்சுங்க. இதை தாண்டி என்னங்க இருக்குது? ஐ மீட் காட். யார் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்ட் போட்டு போடுங்க. மொபைல் இருந்தால் அந்த சத்தம் வரும். ஓகே, ஏன் மொபைலா? அதான், ஓ மைக்கா, ரைட். ஒன்று நான் ஆண்டவரை சந்திக்கணும், பேசுங்க, இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும். புரியுதுங்களா? இது ரெண்டும் டெய்லி நடக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிடையாது. நீங்கள் நல்ல ஆதிகாமத்தில் ஆரம்பத்தில் அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா, விசேஷமாக மோசையை பற்றி வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் அந்த பக்கம்லாம் முதல்ல என்ன ஆரம்பிக்கும்னா, தேவன் மோசையை நோக்கி அப்படின்னு அந்த ஒரு பதம் வந்து கிட்டத்தட்ட 200-250 தடவை வரும். தேவன் மோசையை நோக்கி, ஆங்கிலத்தில் the Lord said to Moses. இது கொஞ்சம் வரும். அப்புறம் ஒரு அதிகாரங்கள்லாம் தள்ளி பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பதம் ஒன்று வரும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா, யார் சொல்கிறீங்க? நீங்கள் மைண்ட் வாய்ஸை யார் ரீட் பண்ணுறீங்கன்னு பார்க்க. ஆஹா அண்ணா, யாருண்ணா அவர்? சூப்பர், வெரி குட். அடுத்த பதம் என்ன வரும் தெரியுமா? முதல்ல தேவன் மோசையை நோக்கின்னு வரும். ஒரு 10 அதிகாரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா மோசே தேவனை நோக்கின்னு வரும். அல்லேலூயா, முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க உறவு. கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரி, ஊழியமும் சரி. அதுக்கு தான் ஆண்டவர் அவர் நம்மள்கிட்ட பேசுறதுக்கு, சந்திக்கிறதுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் முடிங்க உங்களை தான் ரைட் பிழைப்பான். வெரி குட். அதனால தான் இல்லைப்பா, இது டெஃபினட்டாக மைக் ப்ராப்ளம் இல்லை, மொபைல் ப்ராப்ளம். ஷியோராக சொல்லுவேன். ஒன்று மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், இல்லைனா சைலண்ட் மோட போடுங்க. சரியா? இந்த கெக்கேன்னு வருது வந்து மைக் ப்ராப்ளம் கிடையாது, மொபைல் ப்ராப்ளம் தான். சரியா? ஏன்னா நான் நிறைய மீட்டிங்ஸ் போயிருக்கிறேன், அதனால தான் என் மொபைல் அங்கே வச்சுட்டேன். ரைட், குட். இந்த 2 பதம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்கு வசனத்தை வச்சிருக்கிறார். இப்போ சொல்லிடுவீங்க, அண்ணா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாத்துக்கும் நல்ல பதில் சொல்கிறீங்க. நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? வெரி குட். யார் சொன்னது? அண்ணா, வெரி குட். இந்த பக்கம் நல்லா பேசுகிறீங்க, வெரி குட். நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஜெபம், அவர் நம்ம சந்திக்கிறதுக்கு வேத வசனம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அவரை சந்திக்க போகிறோன்னு போட்டிருக்கா, இல்லை அவர் நம்மளை சந்திக்க போகிறோன்னு போட்டிருக்கா? இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? God has met his people. தேவன் தமது
ஜனங்களை நறுக்குன்னு 4 வார்த்தை இன்னைக்கு செய்தி. அதான் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லனா வாயில பூச்சி வரும். சாரி, சரியா? நான் சும்மா சண்டே கிளாஸ்ல சொல்லுவேன். ஆமா, சத்தமா சொல்லுங்க. தேவன் தமது ஜனங்களை, அவர் ஜனங்கள் யாரு? அவரால் உருவாக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு சொந்தம். அவரை ஏத்துக்கிட்டவங்க மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில மறிக்கல. ஓகே, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம், மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும்னா என்னது? ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், கருப்பு வெள்ளை, அதிகாரத்தில் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவன், கிராமத்தில் இருக்கிறவன் பட்டணத்தில் இருக்கிறவன், ஆண். வெரி குட். இந்த இதெல்லாம் விலக்கி லூக்கா ஒரு நல்ல மருத்துவர். அந்த காலத்தில் MBBSலாம் இல்லை, ஆனால் டாக்டருக்கு நல்லா ஒரு ட்ரெயின் ஆகிருக்கிறாரு. நல்ல ஒரு டாக்டர் லூக்கா. கிட்டத்தட்ட 2 புக் எழுதியிருக்கிறாரு. ஒன்று லூக்கா சுவிசேஷம், இன்னொன்று வெரி குட், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனது லூக்கா தான். நிறைய பேருக்கு தெரியாது, சரியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனது அவர் தான். இவர் டாக்டரு, ஃபிசிஷியன். அதனால் டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி கிறுக்கிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப அழகாக எழுதுவார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 2 சம்பவம், டெஃபினட்டாக சொல்லுங்கள், இந்த 2 சம்பவம் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த சம்பவங்கள் முடிஞ்ச பிறகுதான் இந்த வசனம் முடியுது, சரியா? திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் தோஸ் 2 இன்சிடென்ட்ஸ். 2 இன்சிடென்ட்டுக்கும் சம்மரியா கடைசியில் முடிக்கிறது தான். இதுக்கு முன்னாடி 2 சம்பவம் வருது. முதல் சம்பவம் நூற்றுக்கு அதிபதி. ஹலோ, முதல் சம்பவம்னா லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் முதல்லேருந்து பார்க்கணும், சரியா? இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு உருவிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிற பிரசங்கமார்கள் யாரா இங்கே வந்தாங்கன்னா நல்லா கவனிங்க. வேத வசனத்தை அவங்க சரியா விளக்க தெரியாதவங்க. நல்லா எழுதிக்கங்க. இன்னைக்கு நடக்கிற பிரசங்கம்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை உருவிக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சும்மா என்னென்ன வசனம் இருக்கு. இது நுனிப்புல் மேயிற மாதிரி. தண்ணி வேணும்னா ஒரே இடத்த நோண்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். இதை நீங்களும் கற்றுக்குங்க, பாஸ்டருக்கு நல்லா தெரியும். ஒரே இடம்னா ஒரே பகுதி எடுத்து அதுலேருந்து என்ன உண்மைகள்னு சொல்லி நோண்டி எடுத்தீங்கன்னா நீரூற்று வரும். இல்லைன்னா நுனிப்புள்ள தான் மேயணும். அங்கே இங்கே இங்கே அங்கே என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது, ஆழம் இருக்காது. புரியுதுங்களா? இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். வேத வசனம் கிடைக்காத பஞ்சம்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேத வசனம் இல்லை, இது நிறைய பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? அதை விட மொபைல்லையும் இதுலேயும் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் நிறைய மொபைல் இருக்குது. ஏன் மொபைலே கிட்டத்தட்ட ஒரு 20 மொபைல், என் மொபைலில் 20 பைபிள் இருக்குது, உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அந்த பஞ்சத்தை சொல்லலை. வேதத்தை வேதமாக போதிக்காத நாட்கள் கடைசி நாளில் வரும். இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க, தாங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்களோ. அந்த அண்ணன் போன வாரம் வரலைன்னா அவருக்கு இன்னைக்கு பிரசங்கம். அப்படிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க, தப்பு. இந்த யாரையாவது குத்தி காட்டுறது பிரசங்கங்கிறத நல்ல கவனிங்க. வேதத்தில் எழுதின அந்த எழுத்தாளர் எந்த நோக்கத்துக்காக எழுதினார் அதை சொல்லி எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணும்? ஒரு நல்ல மேய்ப்பன் எல்லா ஆடுகளும் என்ன பண்ணுவான்? கமான், சேர்த்து கொண்டு போவான். ஒரு ஆடை மாத்திரம் தூக்கிட்டு போக மாட்டான். அதுவும் பலவீனமான ஆடு எங்க இருக்கும்? அவன் தோல் மேல இருக்கும், சரிங்களா? குத்தி காட்ட மாட்டான். டெஃபினட்டா, ஒய் நாட்? ஏங்க பாவிகளை நேசிக்கிறாருன்னு பைபிளில் போட்டிருக்குங்க. நம்ம தாங்க சபையிலையும் சரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிச்சார் சொல்லுங்க, அதை எனக்கு சொல்லுங்க. தீமோத்தேயுலன்னு சொல்லுங்க. பாவிகளை, அப்புறம் என்ன? சபைக்கு வருகிறவர்களை, விசுவாசிகளை, வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவர்களை. அப்படியே போட்டிருக்கு. ஏங்க நல்லா படிங்கங்க. என்ன கேட்டீங்கன்னா திமிரு பிடிச்சி ஓடின ஆடு தான் எங்க கிடக்கு? தோல்ல இருக்க 99 ஆடும் கீழே கிடக்கு. எல்லாம் சர்ச்சுக்கு வர ஆடு. அந்த 9 ஆடு சர்ச்சுக்கு வராத ஆடு, வந்து ஓடி போன ஆடு. நம்ம ஆள்னா குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை பலவீனரை தாங்குங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு, சரிங்களா? ஸோ எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, கம் பேக். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் சம்பவம். நான் ஒரு வேதாகம ஆசிரியர் இருக்கிறதுனால டெஃபினட்டாக சொல்கிறேன், எனக்குள்ள அபிஷேகம் அழைப்பது தான்.
நான் என்ன வசனம் எடுக்கிறேனோ அதுக்கு நான் பொறுப்பாளி. ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். அதனால் அந்த ஒரு பயத்தோட நம்பிக்கையோடு எடுக்கிறேன். லூக்கா 7:1-10 வரைக்கும் முதல் சம்பவம். பேனா இருந்தால் ஒரு அண்டர்லைன் பண்ணிங்க. 1-10 வரைக்கும் முதல் சம்பவம். சரியா? பொதுவாக நான் வரும்பொழுது நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, உங்களெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்குறேன். என்ன தான் நீங்கள் திருமணம் ஆகியிருந்தாலும் என் வயசை விட அதிகமாக இருந்தாலும் இது போதகமும் பிரசங்கமும் கலந்து இருக்கும். சரியா? அதனால தான் பேச வைக்கிறேன். சரியா? இயேசு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணல. தப்பாக போட்டிருக்காங்க மலை பிரசங்கம்னு. அவர் பிரசங்கமே பண்ணல. அது உபதேசம். பிரசங்கம்னா ப்ரீச்சிங், உபதேசம்னா டீச்சிங். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு பிரசங்கித்து தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பிரசங்கம். வாயை மூடிட்டு அமைதியாக பேசாத, நான் பேசுகிறத மாத்திரம் கேளு. இது ஃபாரின் ஸ்டைல். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு தெரியல. உண்மையான பிரசங்கம்னா உங்களையும் பேச வைக்கணும். உண்மையை சொல்லுங்கள். எனக்கு 6 அறிவு இருக்குது. உனக்கு எத்தனை அறிவு இருக்குது தம்பி? இருக்குல்ல? நீ என்ன மாதிரி யோசிக்கிறடா? இன்னொன்று தெரியுமா, நான் யோசிக்காதது நீங்கள் சில நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, யோசிச்சு பதில் சொல்லுவீங்க. நான் அப்படி கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் கற்றுக்கிறேன். இப்போ நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல வரல. உங்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைச்சதுன்னா அதை நான் ஏற்றுக்க தயார். ஆனால் அந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ 1-10 வரைக்கும் முதல் சம்பவம். அடுத்த சம்பவம் 11-16 வரைக்கும். ஓகே. 11-16 இது 2வது சம்பவம். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், லூக்கா எதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாருன்னு. மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் இயேசுவை ராஜாதி ராஜாவாக ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு. சரியா? நிறைய லைட் இருந்தாலும் ஃபோக்கஸ் லைட்டுன்னு ஒன்று இருக்கும். சரியா? மார்க்கு இயேசுவை மனுஷகுமாரன்னு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சரியா? எனக்கு என்னமோ தெரியல, அந்த மொபைலில் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க. சைலண்டில் தான் இருக்குது. சைலண்டில் இருந்தாலும் வரும். ஏன்னா இட் ரிசீவ்ஸ். ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், இல்லைனா மொபைலை தூக்கி யார்ட்டையா கொடுத்துருங்க. சரியா? ஐ திங்க் அதில் என்ன வருது, சந்தேகமே கிடையாது. அப்படி வச்சுருங்க. ரைட், ஓகே, குட். லூக்காவை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகராக ஃபோக்கஸ் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து யாரு? யாருக்கு ரட்சகர்? யூதருக்கா? கிறிஸ்தவங்களுக்கா? சபைக்கா? யாருக்கு? சபைக்காக சிலுவையில் இயேசு மரிக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக அவர் மரிச்சார். அல்லேலூயா. நிறைய நம்ம அப்படியே கன்ஃபைன் பண்ணிடுறோம் ஆண்டவரை நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள. இல்லை இல்லை, அவரெல்லாம் நான்லாம் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறேன். ஆண்டவரை விளக்கத்துக்கு க்ரீக்கு டீச் பண்ணுறேன். நான் ஹீப்ரூலாம் சொல்லித்தரோம். பட் என்னதான் நம்ம லாங்குவேஜில் ஆண்டவரை சொல்லி கொடுத்தாலும் அவரை என்ன பண்ண முடியாது, முழுசாக விளக்க முடியாது. ஹி இஸ் பியாண்ட் அவர் டிஸ்கிரிப்ஷன். நம்மளுடைய விளக்கத்துக்கெல்லாம் மேலாக இருக்கிறார், நம்மளை புரிந்து கொள்வதுக்கெல்லாம் மேலாக இருக்கிறார். அதனால் இங்கே உட்காந்துட்டு யாரையும் ஆண்டவரை இதில் அடைச்சிடாதீங்க. சரியா? அவர் மகா பெரியவர். சரி, இந்த 2 சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறது, யோவான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாரு? தேவகுமாரன். சரியா? 4 பேரும் 4 ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அப்போ லூக்காவுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, இயேசு யாருக்கு சொந்தம்? சத்தமா எல்லாருமே பேசணும் ப்ளீஸ். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். சரியா? ஜீசஸ் பிலாங்ஸ் டு ஆல். அதனால தான் இதோ உலகத்தின் பாவத்தை யூதர்களின் சொல்ல வேண்டியதான். அவன் யூதன் தானே சொன்னது, யோவான் அவன் சொல்ல வேண்டியதானே. ஏன்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஸோ நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல. சூப்பர். யார் சொன்னது? அருமையாக சொல்கிறீங்க. சர்வலோகத்தின் பாவங்களையும் நீக்குகிற கிருபாதார பலி. என்னவா எழுதுறாரு யோவான்ல. அதனால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? ஒர்ஷிப் பண்ணலாமா? இங்கே பாருங்க, அந்த வெறும் ஆராதிச்சுட்டு மாத்திரம் போயிடாதீங்க. இதே எண்ணமும் இதே வாழ்க்கை முறை யாருக்கிட்ட இருக்கணும்? என்கிட்ட இருக்கணும். நான் அப்ப எல்லாரும் எப்படி பார்க்கணும்? வெரி குட். ஏசு எப்படி பார்த்தாரு? எல்லாரையும் சமமா பார்த்தாரு. இங்கேயே உட்காந்துருக்கீங்க சில பேர், ஒருத்தவங்களை ஒரு மாதிரி பார்க்கறது, இன்னொருத்தவங்களை வேற மாதிரி பார்க்கறது. அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு அழகு இல்லைங்க. எல்லாரையும் சமமா பார்த்தாரு. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். முதல் சம்பவம் யாரு? 100க்கு அதிபதி. பணக்காரனா ஏழையா? டெஃபினட்டா அவரை தான் கேட்குறேன். ஏன்னா அவர் எத்தனை பேருக்கு அதிபதி? அப்போ அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 100 பேர். ஆங்கிலத்தில் செஞ்சுரியன். இந்தியா ஜெயிச்சிருச்சு நேற்று. கோலி விட்டா செஞ்சுரி அடிச்சுட்டு போய் ஆனால் அவுட் ஆகிட்டார். நேற்று நைட்டு பார்த்துட்டு தான் நல்லா விளையாண்டாங்க. போகிற சூழ்நிலை தோற்றுருவாங்கன்னே முடிவு பண்ணிட்டேன். என் பையன்ட்ட சொன்னடே, போடா போய் படுறா, செம்மையாக அடிக்கிறாங்கடா சவுத் இண்டியன், அது ஜெயிச்சிருவாங்கடா சவுத் இண்டியன். பார்த்தா கடைசியில் வச்சு செஞ்சு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க.
அதுக்கெல்லாம் அல்லையே சொல்ல வேணாம், சரிங்களா? நான் சும்மா சொல்கிறேன். ரைட், என்டர்டைன்மெண்ட்லாம் வாழ்க்கையில் இருக்கணும், கொஞ்சமாவது பொழுதுபோக்கு இருக்கணும். ரைட், ஓகே, குட். இப்போ இந்த சம்பவத்தில் 100க்கு அதிபதி 100 பேருக்கு அதிபதியாக இருக்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சிங்க. வேலைக்கு போனால் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறான். உங்கள் கெத்து எப்படி இருக்கும்? ஐயோயோயோ, என்ன நட, என்ன பேச்சு இல்லை, ஐயோ பயங்கரமாக இருக்கு. நம்ம கீழே 10 பேர் நம்ம கீழே இருக்கான், 100 பேருக்கு கீழே இருக்கான். இவன் யாரு? அதிபதி. என்ன இருக்கும் அப்போ? அதிகாரம், அந்த செருக்கு இல்லை, அந்த ஆணவம், அந்த பெருமை. இன்னொன்று பணக்காரன். ஏங்க 100 பேருக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம ஒரு ஆள் வாடுறதே கஷ்டமாக இருக்கு, 100 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பணம் வச்சுருப்பான் அப்போ, பணக்காரங்க. இன்னொன்று, இவன் இருக்கிற இடம் வந்து எந்த இடம் போட்டிருக்கு? எந்த இடத்துல போட்டிருக்கு? கப்பர்நகூம். அது சிட்டி, அது வந்து கிராமம் கிடையாது, நகரம். சரியா? அப்போ முதல்ல இப்போ இவன் ஆணா பெண்ணா? ஆண். இப்போ சொல்லுங்க, முதல் சம்பவம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம்பவத்துக்கு இங்கே சொல்லிடலாம், ஏன்னா இவங்க தான் ஆண். 2வது சம்பவம் உங்கள்கிட்ட வாரேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? இப்போ கப்பர்நகூமில் நடக்குது, சிட்டியில் நடக்குது. சரியா? அவன் ஆண், பணக்காரன். சரியா? பதவி படைச்சவன். சரியா? பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல அதே மாதிரி செல்வாக்கு, எல்லாம். உண்மையை சொல்லுங்க, இங்கே உட்காந்துருக்க ஜென்ஸ் உங்களை கேட்குறேன். இப்படி ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? கவலையாக இருப்பீங்களா, சந்தோஷமாக இருப்பீங்களா? பார்த்தீங்களா, தலையில் நடக்க முடியாது, அது ஒரு பழமொழி. சரியா? தலையில் நடந்தால் இருக்கிற முடியும் போயிடும். ரைட், ஓகே, உண்மைதான், அண்ணன் சொல்கிறது கரெக்ட். வேற யாராவது கொஞ்சம் நாள் பேசலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் யோசிக்கிறத சொல்லுங்கள். இந்த சுச்சுவேஷனில் இஃப் யூ வேர் இன் திஸ் பொசிஷன், ஹவு வுட் யூ ஆக்ட் ஆர் பிஹேவ்? எப்படி பண்ணுறப்ப தம்பி, உன் மனசு எப்படி இருக்கும் சொல்லு. அப்படி போடு போடு. ஆமாம், ஜென்டில்மேன். ஷூலாம் வெளியெல்லாம் கட்ட மாட்டேன், இங்கே தான் போட்டிருப்பேன். ஆமாம், டையை கட்டிக்கிட்டு. தமிழ்நாட்டில் டையெல்லாம் தேவையே கிடையாது, அடிக்கிற வெயிலுக்கு கதர் சட்டை, காட்டன் சட்டை போட்டால் போதும். அது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. சாக்ஸை போட்டுக்க, டையாக போட்டுக்க, ஷூவாக போட்டு. ஏங்க அது ஃபாரின்ல அவன் குளூர்னு போட்டுக்கிறான், அதை இங்கே கொண்டு வந்து, அதனால் நான் அதெல்லாம் போடுறது கிடையாது. சரியா? தேவைன்னா போட்டுக்கலாம். ரைட், ஓகே, குட், சூப்பரா அண்ணா. இன்னும் ஒரே ஒரு ஜென்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேளை 100க்கு அதிபதியாக, ஒரு கெஸ்ஸு தான். சரியா? அதையா ஐயா நானே கஷ்டப்படுறையா, நீ ஒன்று வச்சுக்கலாம். அப்படி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்கள் மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டீங்க, வேறு யாராவது சொல்லுங்கள். செம்மையாக சொன்னார். பணம் இருக்கிறவனுக்கு திமிரு இருக்கும், மதிக்க மாட்டான் எவனையும். லூக்கா 18 போட்டிருக்கு தெரியுமா? சோர்ந்து போகாம திருப்ப வேண்டாம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விதவை பற்றி போட்டிருக்கும். அந்த நியாயாதிபதி அந்த பட்டணத்தில் இருப்பான், அவனை பற்றி 2 போட்டிருக்கும். மனுஷனை மதிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? திமிரு. அட்வொகேட்டான், காசு இருக்கான், மனுஷனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான்னு போட்டிருக்கு. சரியா? ஓகே, அது இருக்கட்டும். இங்கே வாங்க, ஜென் சைடு செமையாக இருக்கும்ல? ரைட், ஓகே, உங்களுக்கு விடுவோமா? அடுத்த சம்பவம் யாரை பற்றி போட்டிருக்கு? நாயின் விதவை. ஏங்க இவன் கல்யாணம் ஆனவன், நல்லா இருக்கிறவங்க, பணம் படைச்சவன். எடுத்தோடனே அவள் பொசிஷன் எப்படி இருக்குது? அப்படியே பவர்லெஸ். இங்கே பவர்ஃபுல், இங்கே பவர்லெஸ். தமிழில் சொல்லிட்டான், இங்கே அதிகாரம் இருக்கு, ஒரு அதிகாரமும் கிடையாது. பாவம், ஒன்றும் இல்லை, அப்படியே ஆப்போசிட். இவன் ஆண், இவர் பெண். இது நகரத்தில் நடந்துச்சு. அந்த கிராமத்தோட பேர் என்ன? நாயின். அது ஒரு கிராமம், குக்கிராமம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சில பேர் ஊரை கேட்டால் திருச்சிம்பாங்க. உண்மையை சொல்ல, திருச்சியில் எந்த இடம்? பர்மா காலனி. அப்போ தான் தெரியும் அது ஒரு உள்ள கிடக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி இது ஒரு கிராமம், இது பட்டணம், இது கிராமம். சரிங்களா? ரைட். இன்னொன்று, இவன் கட்டாயம் படிச்சிருப்பான், பதவியில் இருந்திருக்கான். இவ படிக்க வாய்ப்பு இல்லை, பதவியும் இல்லை, பணக்காரன், ஏழை. கவனிச்சிங்களா? லூக்காவுடைய ஃபோக்கஸை பார்த்தீங்களா? ஏன் இப்படி சொல்றாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி 2ஐயும் பக்கத்தில் இந்த சம்பவத்தை எழுதுறாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பார், எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே பார்வையில பார்க்கிறார். இன்னைக்கு காலையில நான் தியானம் பண்ணேன், அதுல வார்த்தை வந்துச்சு, there is no partiality before God. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லைன்னு இன்னைக்கு காலை என்னோட தியானத்தில் வந்துச்சு. நம்ம தாங்க பட்சபாதம். திருமணமானவங்க, ஆகாதவங்க, விதவைங்க, புள்ள இருக்காதவங்க, இல்லாதவங்க. ஏங்க இந்த சமுதாயம் தாங்க பிரிச்சு பார்க்குது. சாரி, கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு எங்கெங்க போச்சு புத்தி? ஏங்க நம்ம ஜீசஸ் அப்படிதான் சொல்லி தர்றாரா? நான் கேட்குறேன். ஏங்க பைபிள் அப்படிதான் சொல்லி கொடுக்குதா?
எங்க உலகத்தான் அப்படி பார்க்கறாங்க, சமுதாயம் அப்படி பார்க்குதுங்க. ஆனா நம்முடைய பார்வையில எல்லாரும் கமான் ஏதாவது கேள்விப்பட்டன்னு வச்சுங்க, உங்க மேலதான் நியாய தீர்ப்பு வரும். நீங்க தான் கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள், யாரா இருந்தாலும் சரி. லூக்கா நமக்கு சொல்லித்தர ஒரு அருமையான பாடம். முதல் பாடம் என்ன தெரியுமா? ஆல் ஆர் ஈக்குவல். என்னதான் நான் படிச்சிருந்தாலும் சரி. இல்ல இல்ல ஏங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பதவி என்னங்க சொல்லுங்க. பிலிப்பியர் 2 தேவனுக்கு சமம், இன்னொன்னு தேவனுடைய ரூபம். என்ன பொசிஷனுங்க? அங்கே இருந்தாரா? சொல்லுங்க, அங்கே இருந்தாரா? என்ன போட்டிருக்கு? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்னா பிடிச்சி இறுக்கி வச்சுக்கல, முதல்ல பிடிக்கல, அது ஐயோ நான் விட்டு தர மாட்டேன்னு. அடிமையின் ரூபம். ஏங்க தேவனுடைய ரூபம் எங்க இருக்கு? அடிமை ரூபம். தேவ ரூபம் தான் அல்டிமேட் டாப். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழே எதுன்னு சொல்லுங்க? அடிமை. கடைசி போஸ்ட் அடிமை. எங்க இருந்தவர் கமான் எப்படி மாறினார் பாத்தீங்களா? அல்லேலூயா. இதுதாங்க உண்மை. இதுதாங்க என்னுடைய சிந்தனை செயலா இருக்கணும். யாருடைய லெவலுக்கு நான் இறங்கி கீழே வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறது தாங்க கிறிஸ்தவம். போங்க. இப்ப சொல்லுங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். ஏன் தெரியுமா சொல்றாரு இந்த இடத்துல? இந்த தமது ஜனங்கள்ங்கிறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு தமது ஜனங்கள்? பணக்காரன், ஏழை, ஆண், பெண், பட்டணத்தில் இருக்கிறவன், கிராமத்தில் இருக்கிறவன், படித்தவன், படிக்காதவன், அதிகாரம் உள்ளவன், அதிகாரம் இல்லாதவன். இப்ப தெரியுதா? தேவன் அவருடைய ஜனங்களை சந்திக்கிறார். இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. இது நடந்து முடிஞ்சதா போட்டிருக்குமா? தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார்னு போட்டிருக்கு. பாஸ்ட் டென்ஸ், கம்ப்ளீட் பாஸ்ட். இப்ப என்ன கேட்பீங்க? போங்க, வாட் இஸ் பிரசன்ட்? ஹவு கேன் ஐ பிரிங் இட் டு பிரசன்ட்? எப்பா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுங்கய்யா. இப்ப அம்மா வந்திருக்கீங்க புதுசா, எனக்கு நடக்குமா? அம்மா இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறாருமா, தைரியமா நாங்க சொல்றோமா, நீங்க என்ன தேவையோட வந்திருக்கீங்களோ, நீங்க மாத்திரம் இல்லை, எல்லாரும் சரி, என்ன தேவையோட வந்திருக்கீங்களோ அந்த தேவைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவன் அவருடைய ஜனமாகிய என்னை சந்திப்பார். ஏற்கனவே சந்திச்சிருக்கிறாரு, இனிமேலும் சந்திப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட இப்ப நம்ம கேட்க போறோம். இன்னொன்னு, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு கொடுத்த சர்டிபிகேட் மாதிரி இயேசு கிறிஸ்து யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கவே கிடையாது. என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு தெரியுமா? இத்தனைக்கு நூற்றுக்கு அதிபதி யாரு? யூதனா? யூதன் இல்லாதவனா? கிரேக்கன். யூதன் அல்லாதவனை இயேசு கிறிஸ்து பாராட்டுறாரு. உண்மையை சொல்லுங்க, யாராவது ஒரு இந்து நண்பரை, முஸ்லிம் நண்பரை என்னைக்காவது நீங்க பாராட்டி இருக்கீங்களா? ஏங்க செருப்பு போடாம போறாங்க, காலையில ஜில்லு தண்ணியில குளிக்கிறாங்க, ஏதோ கடவுளை தேடுறாங்க. அவங்க தேடுறது பிசாசு. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த கடவுளை தேடணுங்கிற மதுரை பட்டணத்துல நான் வந்தோன்னு அதான் பார்த்தேன். சென்னையை விட எல்லாம் கடவுளை தேடுற ஜனங்கள், அந்த ஆர்வம் இருக்கு. அதையே முதல்ல பாருங்க. பவுல் அத்தனை பட்டணத்துல நின்றுட்டு உங்க கோயிலெல்லாம் சுத்தி பார்த்தேன், ஒரு சிலைக்கு கீழே எழுதிருந்துச்சு அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி அவங்கள பாராட்டுறாரு. நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன்கிறார். அதனால அந்த சாமியை கும்பிடுங்கன்னு சொல்ல வரல. ஐ see all of you all religious and godly பாராட்டி அதுக்கப்புறம் சுவிசேஷம் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன தரம் பண்றோம்? உடனே பிசாசு, பேயி அப்படின்னு அவங்கள ஒதுக்கிடுறோம். கல்லு மண்ணு தயவுசெய்து பண்ணாதீங்க. என் பேர் கணேசன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் தான். மதத்தை பார்த்து தயவுசெய்து பழகாதீங்க ப்ளீஸ். இந்த வயசை பார்த்து, மதத்தை பார்த்து, அழகை பார்த்து, கலரை பார்த்து, வெள்ளையா பார்த்து, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, இதெல்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்தம். இந்த உண்மையை மாத்திரம் இன்னைக்கு காலையில் புரிஞ்சுங்க. ஐயா எனக்கு கரெக்டாக 10 மணி 11 மணி டைம் கொடுத்துருக்கிறார், நான் முடிச்சிடுறேன். இப்போ முதல் சம்பவத்தில் அவனை எப்படி பாராட்டான்னு பார்க்கலாமா? 9வது வசனம் வாசிங்க. லூக்கா 7:9. போதுங்க. இஸ்ரவேல்னா யூதர்கள், சரிங்களா? இப்ப அந்த நூற்றுக்கு அதிபதிய ஜீசஸ் பாராட்டுறாரு, அப்ரிஷியேட் பண்றாரு. என்ன சொல்லி பண்றாரு? நம்ம தமிழ்ல சொல்லுங்க. எப்பா இது ஏங்க நம்ம தமிழ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆளை
பார்த்ததே இல்லடா சாமி, யாரா இவன். இன்னொன்னு இவனுடைய விசுவாசம், என்னடா விசுவாசம் சொல்லி யாரையும் ஆச்சரியப்பட வச்சது. Jesus was amazed and astonished. இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்பட வச்சு, சரியா, திகைக்க வச்சது இவனுடைய விசுவாசம். இப்ப விசுவாசத்துடைய விளக்கத்தை பார்க்க போறோம். நிறைய பேர் இதனால ஆடி போயிருவீங்க. நீங்க ஆடி போனாலும் பரவாயில்ல. நிறைய பேர் விசுவாசம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே வசனத்தை கத்தி மனப்பாடமா சொல்லி அப்படியே 2 ஆண்டவர் ஆராதிச்சு கண்ட மூடிக்கிட்டு நான் எதை நினைக்கிறேனோ அது கிடைக்கும்னு, அதெல்லாம் பைபிள்ல போடல, யாரோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இவர் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பாராட்டுறதுனா இவருடைய வாழ்க்கை முறையை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் சம்பவத்தை பார்ப்போமா? நான் பார்ப்பேன், டைம் இல்லைன்னா முதல் சம்பவத்தோட முடிச்சிருவேன். என்னுடைய 2ஆம் வருகை வரும்போது 2ஆம் சம்பவத்தை சொல்றேன். டைம் இருந்துச்சுன்னா நான் 2ஆவது சம்பவத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். முதல் சம்பவத்தை டீட்டெயிலாக பார்க்கலாமா? இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை பாராட்டுறாரு. சரியா? என்ன விசுவாசம், என்ன அப்படி நடந்துக்கிட்டான், என்ன காரியம் அவன்கிட்ட காணப்பட்டுச்சு. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன அர்த்தம்னு சொல்லி இப்போ நம்ம வேகமாக பார்க்க போகிறோம், 1லேருந்து 10 வரைக்கும். சரியா? நீங்கள் வாசிக்க வேணாம், நான் ஏதாவது வாசிக்க சொன்னால் மாத்திரம் வாசிங்க, நான் ஏதாவது கேள்வி கேட்டால் மாத்திரம் கேளுங்க. ரைட்? இப்போ லூக்கா 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிச்சுட்டார். அப்போ ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? உபதேசம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ எங்கே போகிறாரு? கப்பர்நகூமுக்கு போகிறாரு. இப்போ முதல்ல கூட்டத்தை சந்திச்சார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து கூட்டத்துக்கும் சொந்தம். அடுத்தது யார் இப்போ சந்திக்க போறாரு? தனிப்பட்ட ஒரு நபரை சந்திக்க போறாரு. அப்ப சபையில இருக்கிற எல்லாருக்கும் இயேசு சொந்தம், சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் சொந்தம். நல்ல கவனிங்க, சரிங்களா? இப்ப கூட்டத்துக்கு பேசி முடிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லுது, இப்பதான் அறிமுகமாகிறார் நம்ம ஹீரோ. யாரு? 100க்கு அதிபதி. அவருடைய பேரை போட்டிருக்கா? 100க்கு அதிபதி பேர் லாசரு, யோவான் அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல, his name was not mentioned, பட் செஞ்சுரியன் போட்டிருக்கு. அதனால தான் கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிக்கிறதுமாங்க 100. சரியா? ஸோ செஞ்சுரியன் இங்கிலீஷில் 100க்கு அதிபதி. ஒருவனுக்கு பிரியமான, இப்போ வாசிங்க, வேலைக்காரன் எப்படி இருந்தான்? சாப்பிட்டு தூங்கினான், வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். இப்ப பாருங்க, இப்ப என்ன கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்க, சரிங்களா? நான் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா பேசுவேன், என்ன கவனிக்கணும். நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப பிரச்சனை யாருக்கு? யாருக்கு இல்ல? சூப்பரா பேசுறீங்க. 100 அதிபதிக்கு. சரி, ஆமா, வேலைக்காரனுக்கு என்ன பிரச்சனை? அங்க என்னன்னு போட்டிருக்கு? வெறும் வியாதி இல்ல, டெஃபினட்டா எல்லாம் ஜிஹெச் போயிருப்பீங்க, ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க. மரண அவஸ்தைனா ஆங்கிலத்தில் he was nearing to death ன்னு போட்டிருக்கு, சாக போறான். சரியா? ஏன்னா மரணம்னு வார்த்தை போட்டிருக்கு. அந்த அவஸ்தையில் இருக்கலாம், எப்ப வேணாலும், சும்மா சொல்லுங்க, எப்ப வேணாலும் உயிர் போகும். இவங்களை எங்க வச்சிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில். சூப்பர், யார் சொன்னது? ஆஹா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போயிருப்பீங்க போல இருக்கு, ஜிஹெச்லாம். பொதுவாக ஐசியூனா இன்டென்சிவ் கேர் யூனிட், அவசர சிகிச்சை பிரிவு. ஐசியூவில் வச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் போகவும் போகலாம், இல்ல பொழைச்சி நார்மல் வார்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆசிலேஷன், இந்த கடிகாரம் உள்ள ஆடும் தெரியுமா? இங்கேயும் ஆடும், இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், ஆசிலேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த வேலைக்காரனுக்கு ஐ திங்க் என்ன வியாதின்னு போடல ஸ்பெசிஃபிக்கா. சரியா? இன்னைக்கு நிறைய வியாதி வருது, ஹார்ட் அட்டாக்லேருந்து கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து, சும்மா சாதாரணமாக வருது. சரியா? இந்த வயசு பையன் ஒருத்தன் கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்திருக்கான், பைபிள் காலேஜில் படித்தவன். இன்னைக்கு யாருக்கு என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. சரியா? ரைட், ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ இவன் சாக போகிற கண்டிஷனில் இருக்கிறான். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுங்க, 100 பேரில் எத்தனை பேர் இப்போ வியாதியாக இருக்கான்? ஒருத்தன் தானே. என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? என்ன உடனே என்ன சொல்லுவார்? சொல்லுங்க. 99 பேரில் எவனையாவது ஒருத்தனை கூப்பிட்டு, ஏய் இங்க வா, யாரோ ஒருத்தவன் ரொம்ப முடியாமல், நம்ம லாங்குவேஜ் சொல்லுங்க, ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா, என்ன பண்ணு, ஒன்று நீ போ, இல்லைன்னா ஒரு 4 பேரை கூட்டிட்டு, அப்போ எல்லாம் டாக்டர் வந்திருப்பாங்கல்ல, கூட்டிட்டு போ சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க இன்னைக்கு ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குங்க. ஐடியில் என்ன பண்ணுறாங்க? டெலிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, டெலிகேட்னா என்னது? டீம் லீடர் இருப்பார். டீம் லீடர் கீழே எத்தனை பேர் வேலை செய்வாங்க? ஒரு 10-15 பேர். இந்த டீம் லீடர் என்ன பண்ணுவார்? வேலையை பிரித்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவார்? மானிட்டர் பண்ணுவார். சில நேரத்தில் இவர் கூட மானிட்டர் பண்ண மாட்டார், இவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வச்சு
மானிட்டர் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட் ரிப்போர்ட் பண்ணுவார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு டெக்னிக் தெரியுமா? வேலை மேலே மேலே போக போக உங்களுக்கு பதவி மேலே மேலே போக போக வேலை கம்மி. எஜுகேஷன் சொல்லிட்டா, நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன். பெரிய லெவலில் என்ன டீச் பண்ண போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எடுத்துன்னு இருப்பான் பைபிள் காலேஜில்? எம்டிஹெச் பிஹெச்டிலாம் 2 பேர், 3 பேருக்கு மேலே எடுக்கக்கூடாது. 3 பேர் தான் இருப்பான். இதே தர லெவலில் இறங்கி டீச் பண்ணி பிடிஎஸ்சிக்கு போய் உட்காந்தானா 65-70 பேர் உட்காந்துருப்பான். இப்போ சொல்லுங்கள், 70 பேருக்கு டீச் பண்ண எனக்கு நல்லா இருக்குமா, அந்த 2 பேருக்கு ஏசி ரூமில் உட்காந்து டீச் பண்ண நல்லா இருக்கும்? இப்போ புரியுதா? ஹையர் லெவலில் போனேன்னா சொகுசாக இருக்கும். இப்போ நம்ம லாங்குவேஜ் வருவோம். செம்ம லெவலில் இருக்கிறான். இவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? இப்படி டெலிகேட் பண்ணியிருந்திருக்கலாம்ல, பண்ணியிருக்கலாம்ல, பண்ணானா இல்லையா? ஏன் பண்ணல? யாரா கரெக்டாக ரீசன் சொல்லுங்க. ஏன்னா முடிங்க, தெளிவாக சொல்லுங்க. அவருடைய அன்பு யார் மேலே இருந்துச்சு? பிரியமான வேலைக்காரனே போட்டிருக்கு. அப்போ யாரையும் அவன் நேசிச்சான். நம்ம பாயிண்ட்டுக்கு வாங்க. எக்ஸாக்ட்லி. நான் பெரிய ஆள், இவ்வளோ வருஷம் ஊழியம் செய்கிறேன், இன்னும் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ வயசு, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இதை எதையும் பார்க்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, கமான், அவங்க லெவல்ல இறங்கி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த குத்தி காட்டுறது, காலை வாடுறது, இங்கே இங்கே உட்காந்துருக்கீங்க, கவனிங்க. யாராவது இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. இன்னும் ஆண்டவருடைய சாயல் வரல. பாட்டெல்லாம் பாடாதீங்க. தேவ சாயல் என்ன தேவ சாயல் இருக்கிற ஒரு சாயலை காணும். ஐ எம் சாரி. இவர் நான் கண்டிப்பாக தான் பேசுவேன், சரியா? எனக்கு அந்த அழைப்பு தான் இருக்குது. ஆசீர்வாதம் சொல்லிட்டு போகிறதுக்கு நிறைய பிரசங்கம் வரலாம், நான் அந்த அழைப்பு இல்லை. மொத 100% இப்போ தெரியுதா விசுவாசம்னா என்னென்ன? என்ன விசுவாசம்? கண்ணை மூடிட்டு சோத்திராண்டவர் சோத்திரம் இல்லையா, சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே எனக்கு கொடுங்க, அது இல்லை விசுவாசம். விசுவாசங்கிறது முதல்ல எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? ஏன் தெரியுமா ஆச்சரியப்பட்டாரு? யாரா இவன் இவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான், தான் அதிகாரத்தை நம்பல, தான் வல்லமையை நம்பல, தான் படிப்பை பார்க்கல, தான் பணத்தை பார்க்கல, இது எல்லாத்துக்கும் மேலேயும் யாரை நேசிக்கிறான்? ஒரு வேலைக்காரன் நேசிக்கிறான். பணத்தை நேசிக்கல, அதிகாரத்தை நேசிக்கல, தன்னை நேசிக்கல. He loves the least servant. அது இப்போ பார்க்க போறோம்னா நீங்க ரொம்ப அவசரமா போறீங்க, இருங்க, பொறுமையா போகலாம், சரிங்களா? இன்னைக்கு ஒரு சம்பவம் தான் வச்சு செய்வேன், வேற வழி இல்லை. எனக்கு 20 நிமிஷம் தான் இருக்குது. ரைட், இந்த சம்பவத்தை என்னால் டீப்பாக பார்த்து கற்றுக்குவோம். நீங்கள் உடனே யோசிக்கலாம், நான்லாம் பணக்காரன். நீங்கள் பணக்காரனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, சரியா? ஏதாவது இருந்தாலும் சரி, இந்த பெருமை, அகங்காரம், கர்வம், சரியா? நம்ம லாங்குவேஜில் பந்தா, பீலா விடுறது, பிலிம் காட்டுறது. இங்கே உட்காந்து யாராவது இருந்தீங்கன்னா தயவுசே சொல்கிறேன், ஈவன் மனைவியை கூட சரி, கணவனை கூட சரி, பிள்ளைங்களை கூட சரி, எல்லாரும் ஈக்குவலாக பாருங்கள். தராதரம் பார்க்காதீங்க. இந்த கம்பேர் பண்ணுறது, அந்த பிள்ளைய பாரு நல்லா படிக்குது, நீ ஏன் படிக்கல, தொலைஞ்சிங்க. இப்படிலாம் பண்ணாதம்மா, செய்யக்கூடாது, தப்பு. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ நான் கோல்டு மெடலிஸ்ட், எம்எல்ஏ கோல்டு மெடல் வாங்கினேன், தங்க பதக்கம் வாங்கினேன். இப்போ அதனால நான் சொல்ல முடியுமா காலேஜுக்கு போய் எல்லாம் என்ன வாங்க? இருக்கிறது ஒரு கோல்டு மெடல் தான், 1000 பேர்கிட்ட சொல்ல முடியுமா? நான் வேணா என்கரேஜ் பண்ணலாம், அவ்வளோதான் ஒழிய கம்பேர் பண்ணாதீங்க, சரியா? அது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மரண அவஸ்தையில் இருக்கிறான் அவன். இயேசு 3வது வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். யாரு? இந்த 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோன்னே அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்கணும். கவனிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற பணக்காரன் என்ன தெரியுமா? ஆஹா, இயேசுவா, அவர்கிட்ட என்னடா டெக்னிக் கற்றுக்கிட்டு இன்னும் பொருளாதாரத்தை. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு தெரியுமா, பார்க்குறீங்களா? பொருளாதார செழிப்பை பெறுவது எப்படி செமினார் வைக்கிறாங்க சர்ச்சில். தயவு செய்து போயிடாதீங்க. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாது. இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு எவனா சொல்லி கொடுத்தானே போகாதுங்க, அது தப்பு. தெசலோனிக்கேல 1 தெசலோனிக்கேல 2 தெசலோனிக்கே பவுல் தெளிவாக எழுதுறாரு. சில பேர் வீண் அலுவற்காரலாய் சோம்பேறியா இருக்காங்கன்னு சர்ச்சில், அந்த சபையில். வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், சரிங்களா? திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது, சீக்கிரமாக சம்பாதிக்கிறது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, திருட்டுத்தனம், இந்த சம்பாதிக்கலாம் நிற்காது. இதுக்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுத்துருவார், இப்பயே கொடுப்பார், நியாய தீர்ப்பு நாளில் இல்லை, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு குறித்து கேள்விப்பட்டோன்னே அவர் வந்து வேலைக்காரனை குணமாக்கணும்னு சொல்லி யாரை போய் இதை அனுப்புறான் பாருங்க. அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை. இப்போ கவனிங்க, யூதருடைய மூப்பர்னா
இவனுக்கு கீழே இருக்கிற மூப்பர்கள் தான். சரியா? இந்த 100க்கு அதிபதி கீழே இருக்கிற மூப்பர்கள். சரியா? ஏன்னா யூதருடைய மூப்பர் அனுப்பணும். ஏன்னா 100க்கு அதிபதி யாரும் இல்லை, யூதன் கிடையாது. சரியா? அப்ப யூதருடைய எல்டர்ஸ், ஓகே, யூதருடைய எல்டர்ஸ் அனுப்புனா என்ன பண்ணுவாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரு? யூதன். அதனால ஒருவேளை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, சரியா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரியவரை போய் பார்க்க போகிறோம், சரிங்களா? அவர் கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்செல்லாம் சேர்ந்து போய் சொல்லுவோம், இதேமாரி கண்மலை ஜெப வீட்டிலேருந்து நான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி. அதேமாரி அவன் வந்து கிரேக்கன், அதனால என்ன யோசிக்கிறான், அவர் யூதன், அப்போ என்ன பண்ணுவோம், யூதருடைய மூப்பர் அனுப்புவோம்னு சொல்லி டெக்னிக்காக எல்லாம் பிளான் பண்ணுற மாதிரிங்க, எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறது. ஓகே, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். யார் அனுப்பலாம்? ஜீசஸ் வந்துட்டார், நம்மளே போகலாமா? நான் வந்து கிரேக்கன், நான் போகிறதுக்கு நல்லா இருக்காது, அவர் யூதன்கிறதுனால யூதர் இதுலேயே மூப்பர் அனுப்புவோம்னு சொல்லி இப்போ அனுப்பி விட்றான். சரி, இப்போ யூதருடைய மூப்பர் எங்கே போகிறாங்க? இயேசுகிட்ட போகிறாங்க. வேகமாக பார்க்கலாமா? ரைட், ஓகே. இப்போ ஜீசஸ் போகிறாங்க. ரைட், 4வது வசனம் வாசிங்க. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். போதும். சரி, இப்ப 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. வேற யாராவது வாசிங்க, அந்த அண்ணனே வாசிக்கிறார். வேற யாராவது வாசிங்க. 5. ஆஹா, அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேகமா வாசிக்கிறீங்க. வேற சூப்பர், வெரி குட். எனவே வாசிட்டீங்க. இப்ப கவனிங்க, 4வது வசனம் 5வது வசனம் என்ன சொல்லுது? 100க்கு அதிபதி பத்தி மூப்பர்கள் போய் என்ன சொல்லி இருக்கணும்? இப்ப மூப்பர்கள் போறாங்கப்பா ஜீசஸ்ட, கதை புரியுதா? அதனாலதான் இங்க நான் வரும்போது கதை எடுக்கிறது, சரியா? பவுல் நிருபங்கள்லாம் எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு ஈஸியா புரியணும். இப்ப மூப்பர்கள் போய் என்ன சொல்லியிருக்கணும் ஜீசஸ்ட? ஜீசஸ் நாங்கள் வந்து யூதருடைய மூப்பர் வந்திருக்கிறோம், அங்கே ஒரு 100க்கு அதிபதி இருக்க வேலைக்காரன், இப்படி தானே சொல்லணும். அப்படி சொன்னாங்களா? சொல்லல. என்ன சொன்னாங்க அதுக்கு மாறா? சொல்லுங்கம்மா. அதான் என்ன சொன்னாங்க? 2 சொன்னாங்க, அதை முடிச்சு அழ விட்டுட்டீங்களா? அந்த பாத்திரம் எதனால கிடைச்சிருக்குது? he is worthy. பட் எதனால worthy? வெரி குட். ஒன்று, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இப்ப கவனிங்க, இதுதாங்க விசுவாசம். ஹலோ, இங்க உட்காந்துக்கிட்டு யாராவது நான் அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சேன்னா கண்ணை மூடிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணா அப்படியே கேட்டு கொடுத்துருவாரு. விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் பின்னாடி இருக்கிற திரளான ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனை அப்படி அப்ரிஷியேட் பண்றாரு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படி விசுவாசம்னா நல்ல கவனிங்க, விசுவாசங்கிறது நடைமுறை வாழ்க்கையில நம்மளுடைய உறவுகள்ல வெளிப்படுறது தான். கண்ணை மூடிட்டு கத்துறதோ அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஏதாவது கிடைச்சிரும் உபவாசம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் 2வதுமா. த பிரைமரி திங், த முதல்ல என்ன தெரியுமா? மற்றவர்களோட உள்ள உறவு அன்பான உறவா இருக்கணும். குத்தி காட்டுறது, காலை வாடுறது, போட்டு கொடுக்கறது, கம்பேர் பண்றது, இதெல்லாம் எங்கெங்க கத்துக்கிட்டீங்க? இன்னும் பிசாசினாவையும் மாம்சத்தினாவையும் உலகத்தினாவையும் தாங்க ஒட்டி கிடக்கு. என்னங்க அப்புறம் ஜெபம் பண்றோம்? என்னங்க சர்ச்சுக்கு வரோம்? என்ன மாற்றமே இல்லைன்னா என்னங்க? ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க, வளரணுங்க. இந்த பாப்பாலாம் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது, பார்க்குற அம்மா எப்படி இருக்கும்? அப்பாடா நம்ம பாப்பா வளருது, சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆண்டவன் நம்மளை பார்த்து எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் இன்னும் வளராமலே இருந்தா? முதல் காரியம், தமது ஜனங்களை நேசிக்கிறான். லவ்ஸ், நேசிக்கிறான், அன்பு செலுத்துறான், ரொம்ப முக்கியங்க. 2வது பாருங்க, இந்த காலத்துல சொன்னா சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கான். ஐயோ, சர்ச்சுக்கு வாங்க என்ன வேணும்? லேண்டு வேணும், கமான், கட்டுறதுக்கு பணம் வேணும். உண்மையை சொல்லுங்க, பணக்காரவங்க பணம் கொடுப்பாங்களா? சாதாரணமா கொடுக்க மாட்டாங்கங்க. ஏழை கூட கொடுப்பாங்கங்க, கஷ்டப்படுறவங்க கூட கொடுப்பாங்கங்க. இந்த பணத்திலேயே இருக்கான் தெரியுமா, அவன் காசு தர மாட்டான். ஆமா, பணத்தோடைய பணம் பேய், பணத்தையே பிடிச்சிருக்கான், அவனுக்கு கொடுக்க மாட்டான், கையில வராது. இந்த கஷ்டப்பட்டு ஏழை சரி அவங்க கொடுப்பாங்க. ஆனா இவன்ட்ட பாத்தீங்கன்னா பணத்தை வாரி இறைச்சிருக்கான். ஏங்க, லேண்ட் வாங்கணும், ஜபாலயத்தை கட்டணுங்க, கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, இவன் யாரு இல்ல ஏங்க, யூதர்களுக்கு தாங்க ஜபாலயம் கட்டணும். அப்படின்னா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு இந்து நண்பர் இந்த சர்ச்சு ரொம்ப சின்னதா இருக்கு, நல்ல பெருசா கட்டி ஏசி போடுங்கன்னு உங்களுக்கு போட்டு கொடுத்தாருன்னு வச்சீங்களேன், எப்படி இருக்கும்? ஆடி போயிட மாட்டீங்க? சர்ச்சுக்கே வராதவருங்க, ஒரு இந்து நண்பருங்க
ஆனால் கடவுளுக்கு பயப்படுறவருங்க, மனுஷங்களெல்லாம் மதம் பார்க்காம நேசிக்கிறவருங்க. நல்ல பணக்காரர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, உங்கள் சர்ச்சுக்கு பார்க்குறாரு, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி கண்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே தூக்கி பாஸ்ட் வீடை சும்மா 2 மாடி ஆக்கி ஏசியை போட்டு சென்ட்ரலைஸ் ஏசியை போட்டு பில்லு நான் கட்டிக்கிறேன் மாதம் மாதம் அப்படின்ட்டாரு. எப்படி இருக்கும் அம்மா? அதே தான் பண்ணியிருக்கான். ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கான், காசை விரயமாக்கி இருக்கிறான். இன்னைக்கு வரும் காசு. இப்ப தெரியுதா விசுவாசம்னா என்னன்னு? இங்க யாராவது உட்காந்து திருப்பின்னு சொல்றேன், சர்ச்சுக்கு வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொத்திரம் பண்ணிக்கிட்டு வசனத்தை நல்லா ஏங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அது இங்க இல்லவே இல்லை என் நூற்று அதிபதி கிட்ட. அதெல்லாம் 2வது. நான் செய்யுங்க, வேணாங்களா, வாங்க அந்நிய பாஷை பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. பட் விசுவாசம் அது கிடையாது. கண்ணை மூடிட்டு நான் கலராக யோசிப்பானா, சிகப்பு கலர் கார் யோசிச்சனா ஆண்டவர் எனக்கு சிகப்பு கலர் கார் கொடுப்பார். கஷ்டப்பட்டு வேலை செய்ய மனசு இல்லை. பார்த்தீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மூப்பர்கள் போய் ஜீசஸ்ட இதை சொல்றதுக்கு தேவையா? தேவையில்லை. இல்லை. இப்போ சொல்லுங்க, ஏன் சொன்னாங்க? அந்த அளவுக்கு 160 வாழ்க்கை முறை யாரை பாதிச்சிருக்கு? மூப்பர்களையே பாதிச்சு. போப்பா, மூப்பர்கள் யாரு? லீடர்ஸ். அவங்களையே பாதிக்கிற அளவுக்கு இவன் என்ன எப்படி நடந்திருக்கான்? ஆனா கவனிச்சிங்களா இவன் வாழ்க்கைய? இன்னைக்கு யார் வாழ்க்கையாவது கையை நீட்டி சொல்ல முடியுமா? அந்த சிஸ்டரா? சே, உண்மையா சொல்றாங்க, அவங்கள்ட்ட போனா இன்னும் பேசிட்டே இருக்கணும் போல இருக்குங்க, என்ன அவ்வளோ நேசிக்கிறாங்க, எனக்கா ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க. அப்படி யாராவது இந்த பிரதரா உங்களை பத்தி யாராவது சொல்ல முடியுமா இந்த சர்ச்சில்? அப்படி சொன்னீங்கன்னா அதுதான் விசுவாசம். ஐயோ அவங்களா, ஐயோ சாமி வாயை திறந்தா நாதம், சாமி என்ன பேச்சு அது, இப்படி சொல்றாங்களா அவங்கள பத்தி? மற்றவங்களை போட்டு கொடுக்கறது. யாராவது இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், வேண்டாம். நீங்கள் என்ன அழுது ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஐம் சாரி, கேட்க மாட்டார். உபவாசம் போட்டாலும் கேட்க மாட்டார். அவங்க அப்படி சொன்ன உடனே பாருங்க, அப்பொழுது இயேசு ஆஹா போயிட்டார்ப்பா, என்ன சொல்லவே இல்லை, வாங்கன்னு சொல்லவே இல்லை. அவனை பத்தி சொன்னோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே போயிட்டாரு. ஆஹா, யாரா இவன்? ஜெபாலயத்தை கட்டி கொடுக்குறான், எல்லாரையும் நேசிக்கிறான். யாருடைய கேரக்டர் இது? இயேசுவோடைய கேரக்டரே நம்மள மாதிரியா இருக்கான்பா. நம்ம கூட்டத்தில் யாரா என் பின்னாடி வருது, அதில் யாரா யூதன், யாரா கிரேக்கன், கிரேக்கன் தள்ளி போ, அவனுக்கு தான் சோறு அப்படின்னு மீனையும் அப்பத்தையும் அவனுக்கு கொடுத்தாரா? போவாங்கங்க, நம்மள மாதிரியே இருக்கான்டா. யாரா அவன்? எல்லாரையும் நேசிக்கிறான். இன்னொன்று, இவரும் ஜெபாலயத்துக்கு போனார், ஜீசஸும் ஜெபாலயத்துக்கு போனார்ல, ஜெபாலயத்தில் மதிச்சு கட்டி கொடுத்துருக்கானேன்னு சொல்லி போயிட்டு வீட்டுக்கு சமீபம் போயிட்டார். 160 சொல்ற வார்த்தையை பாருங்க, இதுவும் விசுவாசம். கவனிங்க. தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்துல போய், ஆண்டவரே நீர், ஐயோ டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப். வருத்தப்படுறதுனா ஒரே கிடையாது, நம்ம படுற கவலை கிடையாது. டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப், உங்களை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்கன்னு அர்த்தம். சரியா? வருத்தப்பட வேண்டாம். நீ என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வீட்டு வாசலுக்கு வரவலன்னு திமிர்ல சொல்லல, தாழ்மையா, I am not worthy to receive you Lord. ஆண்டவரே நீங்க பெரியவங்க, நான் சும்மா இதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி சொல்றான் பாருங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க 7வது வசனத்துல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி, உம்முடைய வார்த்தை ஒரு வார்த்தை போதும், ஏன் வார்த்தையை சொன்னாலே 100 பேர் வந்து அட்டென்ஷன் நினைப்பான். 8 வாசிங்க, இப்ப வாசிங்க, 8 வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு 100 சேவகர்கள் உண்டு. போங்கிறது எத்தனை வார்த்தை சொல்லுங்க? போங்கிறது எத்தனை வார்த்தை? ஒரு வார்த்தை. அண்ணா வாசிங்க. என்ன மற்றவனை, இது எத்தனை வார்த்தை? கோ, கம், போ, வா. அது கோனால இங்கிலீஷ்ல 2 லெட்டர் வருது. போ ஒரே வார்த்தை, வா ஒரே வார்த்தை. மூணாவது do this, do. இன்னொரு வார்த்தை do, செய், do it, இதை செய். 3 go, 1 போ, 2வது வா, இதை செய். உண்மையை சொல்லுங்க. இதானே சொல்லுவாங்க மேனேஜர்னா, இதானே சொல்லுங்க. எப்பா போப்பா ஃபைல் எடுத்துட்டு போப்பா, எப்பா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வாப்பா, எப்பா அதை கொஞ்சம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏங்க நான் ஒரு வார்த்தை சொன்னாலே 100 பேர் வருவாங்க.
அந்த வார்த்தையும் அதிகாரத்தையும் நான் நம்பலங்க. உம்முடைய ஒரே வார்த்தை போதும். என் வார்த்தையாவது டெம்பரவரி தான், வருவான் போவான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பெர்மனண்டா என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். அல்லேலூயா. திருப்பி அந்த வியாதி வராது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் தொட்டு சுகமளிச்சார்னா திருப்பி அந்த வியாதி வராது தெரியுமா? அப்போலோவில் போனால் கூட ஹீல் ஆகிட்டு திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் தொட்டார்னா திருப்பி வராது. கரங்களை தேடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாட் காட் கிவ்ஸ் இஸ் பெர்மனன்ட், will not come back. வராதுங்க, திருப்பியும் வராது. இயேசுவை ஏற்றுக்கிறது முன்னாடி சிகரெட் குடிப்பேன். பையனுங்க சொல்லி கொடுத்தாங்க ஹாஸ்டலில். பிஏ படிக்கிற வரைக்கும் செயின் ஸ்மோக் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு உண்மையை சொல்கிறேன், எனக்கு விடணும்னு மனசு இல்லை, திருப்பியும் குடிக்கணும்னு ஆசை. ஆனால் உண்மையை சொல்லிட்டான், ஆண்டவரே நான் குடிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், எனக்கு அந்த வெறுப்பை கொடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணினேன். அந்த வெறுப்பை எனக்கு மருந்து கொடுக்கல, ஆஸ்பத்திரி கொடுக்கல, வேறு யாரும் கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தாரு. டீ கடையில் போய் நின்று இன்னைக்கு டீ குடித்தாங்க கூட சரி, யாராவது சிகரெட் குடித்தா ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா, வாமிட்டு வருது. இப்போ இல்லை, அப்பயே அது மேலே ஒரு கசப்பை கொடுத்தாரு ஆண்டவர். அது கொடுத்தது இன்னைக்கும் பெர்மனண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து இன்னும் ஒன்று கூட நான் எடுத்து குடிக்கல. அல்லேலூயா. வாட் காட் கிவ்ஸ் இஸ் பெர்மனன்ட். ஆண்டவர் கொடுக்கறது நிரந்தரமாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? எல்லாரையும் நேசிக்கிறது, ஆண்டவருக்காக தாராளமாக கொடுக்கறது இல்லை, தனக்கு கீழா இருக்கிறவங்களுடைய நலன்லையும் அக்கறை பாராட்டுறது, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு மாத்திரம் தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, நல்ல கவனிங்க, சிங்குலர் சிங்குலர் சிங்குலர், ஒவ்வொரு வார்த்தை, ப்ளூரல் கிடையாது, ப்ளூரல் இல்ல, ஒவ்வொரு வார்த்தை. எவ்ரி வேர்ட் இன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, that proceeds from his mouth. ஒரே ஒரு வார்த்தைங்க. ஏங்க இவ்வளவு பிரசங்கம் இவர் பண்றாரு, நான் பண்றாருங்க, பட் ஆண்டவர்கிட்ட வருகிற கமான் பிரசங்கம் இல்ல, ஒரு சென்டென்ஸ் கூட இல்ல, கமான் ஒரே ஒரு வார்த்தை. எபிரேயர் ராக்கியன் எழுதுவாரு, வாசிக்க வேணாம், வார்த்தையினாலே உலகம் உண்டானுச்சுன்னு. வார்த்தைகள்னு போட்டிருக்காது, நல்ல கவனிங்க, சிங்குலர்ல போட்டிருக்க, வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். பாடா, ஒரே ஒரு வார்த்தையில உலகத்தையே உண்டாக்குனார்னா அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து வர வார்த்தை உங்க தேவையை சந்திக்குமா, சந்திக்க முடியாதா? ஏங்க போங்க, அந்த தேவைலாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க ஐசியூல இருந்தவங்க முடிச்சிட்டோங்க, வாசிங்க. ஐசியூல இருந்தவன் 9வது வசனம் ஏற்கனவே வாசிட்டோம், 10வது வாசிங்க. கடைசி கேள்வி, இதோட கேள்வி கேட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். எப்ப சோகம் நடந்துச்சு? சுகமாவாயாகன்னு சொல்லல, எப்பத்தா மாதிரி தரப்பாயாகலாம் சொல்லவே கிடையாது. எப்ப நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே கெஸ் பண்ணுங்க, அதுல சொல்லல, யாருடைய கெஸ் கரெக்டா இருக்கும், என்னுடைய கெஸ் வருதான்னு பார்க்கலாம். அந்த சமயம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. வேற சும்மா கெஸ் பண்ணுங்க, இதுக்கு கரெக்டா இதான் ஆன்சர்னு கிடையாது. அப்படி சொன்னப்பயே ஹீல் ஆயிருக்கும். உங்க 2 பேரோட கோட்டா முடிஞ்சிருச்சு. ஏமா எப்பம்மா சுகமா இருக்குன்னு கேட்டா விசுவாசங்கிறீங்க. இருங்க, அவங்க பேசட்டும். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வார்த்தை சொஸ்தமாவான்னு நம்பி சொன்னாலும் அந்த டைம்ல ஆயிருக்கும். 3, வீட்டுக்கு அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த மூப்பர்கள் தான் நடந்து வராங்க, வந்துட்டு இருக்கும்போது சரியா இருக்கும். 4, சும்மா கெஸ் பண்ணுங்க, இதுதான் கிடையாது, இப்ப நான் சொல்றதும் கிடையாது. அதான் எப்பன்னு சொல்றேன். இந்த விசுவாசன்னு எனக்கு சொல்லாதீங்க, எப்பன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த சம்பவத்துல அண்ணா உங்க கோட்டை முடிஞ்சிருச்சு, ஒண்ணுதான், சாரி, 40 பேர் இருக்காங்க, எல்லாரும் பேசணும். அப்பயே முடிவு பண்ணிருப்பாரு, கொடுத்துடலாண்டா அண்ணா, நல்ல அட்வான்ஸை யோசிக்கிறீங்க. அதான் எந்த டைம்னு சொல்லுமா, அந்த கான்வர்சேஷன் நிறைய இருக்குமா, எதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. அதை தான் சொன்னாங்க, எப்பா இஸ்ரவேலருக்குள்ள இப்படி விசுவாச பார்த்ததில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். போதும், இனஃப், தேங்க்யூ. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பேசாதவங்க யாராவது ஆமா நீங்க பேசிட்டீங்கம்மா, சாரிம்மா. பேசாதவங்க பேசணும், ஐம் சாரி. நீங்க ஒருத்தர் மாத்திரம் சர்ச்சில் இல்லை, 40 பேர் இருக்கீங்க.
பேசாதவங்க யாராவது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம போயிடலாம். would you like to speak? இல்லை, வேண்டாம். ரைட், ஓகே, குட். இப்போ வாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மூப்பர்கள் வந்திருப்பாங்கல்ல, வந்து சொல்லியிருப்பாங்க கட்டாயம். அந்த வியாதியாக இருக்கான்னு கட்டாயம் சொன்னது அங்கே எழுதலை. ஆனால் இதை செய்யறதுக்கு நீங்கள் பாத்திரனா இருக்கான் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? இவன் ஜனங்களை நேசிக்கிறான், ஜெபாலயத்தை கட்டினான்னா இவர் ஆடி போயிருப்பாரு. டே, இவன் தேவை என்னவா இருந்தாலும் செஞ்சுச்சுண்டா. ஆங்கிலத்தில் ஒன்று, தமிழில் ஒன்று சொல்லுவான், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த. முடிஞ்சிருச்சு. நான் வாத்தியாராக இருக்கேன், நிறைய பேப்பர் திருத்துறேன், இன்றைக்கும் திருத்துறேன், ரிசர்ச் பேப்பர், எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்துவேன். வாத்தியாராக இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 4 பக்கம் 5 பக்கம் முத்து மாதிரி அடிக்காமல் அழகாக சரியான பதில் இருந்தால் டீச்சர் உங்களுக்கு எப்படி தோணும் அந்த பேப்பரை பற்றி? கரெக்டாக அடிக்கிறேன் பார்த்தீங்களா? கரெக்டாக அடிக்கிறாங்க பாருங்க. எங்களுக்கெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், லைன் பை லைனாக நாங்கள் படிக்க நேரம் இல்லை. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். 5 பக்கம் பார்ப்போம், 4 பக்கம் அழகாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் பதில் அழகாக கரெக்டாக எழுதியிருந்தா ஒரு இம்ப்ரெஷன் என்ன கொடுத்துருவீங்க. இந்த எழுதின பொண்ணோ பையனோ நல்லா படிச்சிருக்காண்டா, கொடுத்துருவோம்டா. அந்த இம்ப்ரெஷன் எனக்கு உருவாக்கின பிறகு அந்த பேப்பர் எப்படி திருத்துவேன்? என் சைக்காலஜி எப்படி இருக்கு? என் மைண்டு தப்பால் இருந்தால் கூட மனசு கேட்காது, லேசாக ரவுண்ட் மட்டும் மார்க் லைட்டாக போட்டு விட்ருவோம், ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணுவோம். அதுதாங்க நடந்துச்சிங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க பாரு. இன்னொன்று, இன்னைக்கு நிறைய சாட்சி என்ன தெரியுமா? சாரி கோச்சிக்காதீங்க, சர்ச்சை மாறணும் பாஸ்டர் நிறைய வகையில். இங்கே வந்து நின்றுட்டு நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு, இதை தான் சாட்சி நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை இது வந்து 2வது தான். ஆனால் முதல் சாட்சி என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, யார் சொல்றீங்கன்னு. முதல் சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? உங்களை பற்றி எக்ஸாக்ட்லி நான் என்னை பற்றி சொல்ற சாட்சி 2வது. என்னை பற்றி மற்றவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் முதல் தரமான சாட்சி, குவாலிட்டி 1. இந்த மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 குவாலிட்டி வச்சிருப்பான் தெரியுமா? பருப்புலையே கேட்பான் தெரியுமா, 40 ரூபா வேணுமா 25 ரூபா வேணுமா கேட்பான். நமக்கு 25 வசதியாக தோணும். என்னன்னா அது செகண்ட் குவாலிட்டி. இப்போ புரியுதா? இப்போ தெரியுதா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னு? ஃபர்ஸ்ட் சாட்சி என்னன்னா, இங்கே வந்து நின்னாலும் கமான் அவங்கள பற்றி சொல்லணும். நான் உண்மையாக சொல்கிறேங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேங்க. ஆனால் அந்த சிஸ்டர் வந்து என்னை பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த சிஸ்டருக்காக நன்றி. அவங்க இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம்னு சொல்லணும். இல்லை லூயா, அப்படி கற்றுங்க. அதுதான் சாட்சி. ஒன்று கேட்கட்டான், முடிச்சிட்டான். உங்களை பற்றி வெளியெல்லாம் இல்லை, இதே சபையில் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா உண்மையாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்காங்க, சொல்ல முடிஞ்சா உண்மையை சொல்கிறேன், இந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பின்னே திரும்பி பார்த்து திரளான ஜனங்களை கண்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆண்டவரையே ஆச்சரியப்படுத்தக்க, ஆண்டவரையே பிரமிக்கத்தக்க ஒரு நடைமுறை வாழ்க்கை 100க்கு அதிபதி வாழ்ந்தாரே. பணத்து மேல ஆசை இல்லப்பா, பதவி மேல ஆசை இல்லப்பா, தான் மேலேயும் ஆசை இல்லப்பா, மற்றவங்க மேல ஆசைப்பா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா,
ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆராதனையில் ஆண்டவரே மட்டும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே வழி நடத்த முடியாமல் நன்றிகளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் பாவிகளை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. வித்தியாசம் பாராமல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர் என்பதை ஆண்டவரே இந்த காலை வேளையை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே 100க்கு அதிபதியினுடைய ஆண்டவரே காரியத்தை எங்களுக்கு சொல்லி விளக்கி தந்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. 100க்கு அதிபதி ஆண்டவரே எவ்வாறு தன்னை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா உமக்காக செய்த தொண்டை குறித்து ஆண்டவரே மற்றவர்கள் சாட்சி சொன்னதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆணித்தரமாய் ஆண்டவரே போதித்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சாட்சி எங்களை குறித்து நாங்கள் போதிக்க சொல்லுகிறது அல்ல ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீர் என்று ஆண்டவரே அப்பா எங்களுக்கு போதித்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உணர்வு ஊட்டினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரையும் வித்தியாசம் பாராமல் நேசிக்கவும் ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் குறைகள் உண்டு ஆண்டாலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களிடத்தில் வரும்போது எங்கள் குறைகள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அவனமாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே கிருபையா எங்களில் வாசம் பண்ணி ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஆண்டவரே 1 30 60 100 பலன் கொடுக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா. சத்ரு அதை பறித்து கொண்டு செல்லாதபடி ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அதை விட்டு விலகாதபடி ஆண்டவரே பற்றி கொண்டிருக்க கிருபை செய்வீராக. உம்முடைய வருகை சமீபத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நிலைகளை நீர் அறிகிறீர் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தீரோ ஆண்டவரே அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இன்னும் பலன்படுத்துவீராக பயன்படுத்துவீராக பலப்படுத்துவீராக ஆண்டவரே அப்பா. ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்கள் சபையை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு இந்த சபையை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே அப்பா. இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே இந்த சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சுற்றி இருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களோடு அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆளுகை செய்யும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. இந்த மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே உம்மை பற்றி கேள்விப்படாமலும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு பின்னாக சென்று ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அழிவை சந்திக்க கூடாது ஆண்டவரே. இவர்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா வேதனைப்படுகிறீர் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே உணர்வை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு உணர்வை கட்டளையிடும் ஆண்டவரே அப்பா. தாங்கள் செல்லும் வழி சரியான வழி அல்ல ஆண்டவரே. தாங்கள் வணங்குவது உண்மையான தெய்வம் அல்ல ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி கண்டடைய ஆண்டவரே இவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மன கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை கண்டு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் வணங்கி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அவைகள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்களை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் சென்று அடையட்டும் ஆண்டவரே. இந்தியாவின் எல்லை பரியந்தம் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் சென்றடையட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை
தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே தலைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளும் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மந்திரிகள், எம்பிக்கள், அதிகாரிகள், நீதிபதிகள், ஒவ்வொரு மாநிலத்தில் முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள், நீதிபதிகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு துறையும் ஆண்டவரே நன்றாக செயல்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நல்ல வழியில் நடத்த ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிக்கும், ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தலைவருக்கும் நல்ல ஞானத்தை பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைவர்களை, ராஜாக்களை நீர் ஏற்படுத்துகிறார் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஜனங்களை நல்ல வழியால் நடத்த ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ரட்சித்தரலாம் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்தல் ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. வெயிலினால் எந்த சேதங்களும் வராதபடி பாதுகாத்தலும், எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்தலாம் ஆண்டவரே. எல்லாம் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது கொடுக்கப்படுகிற ஜெப குறிப்புக்காக சகோதரர் சேவியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அது என்னவென்றால், இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு யூதன் அல்ல, ஒரு கிரேக்கனாக இருந்தும் கூட அல்லேலூயா அவன் கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தோடு காணப்பட்டிருக்கிறான். அந்த குணாதிசயம் என்னவென்றால், மற்றவர்களிடத்தில் அன்பு கூறக்கூடிய குணாதிசயத்தோடு காணப்பட்டிருக்கிறான். ஆகவே சகோதரர் போதித்த காரியம் என்னன்னா, முக்கியமான காரியம், ஒரு கிரேக்கனாக இருந்தும் கூட கிறிஸ்துவின் குணாதிசயத்தோடு காணப்பட்டானே, அது ஒரு விசுவாசமாக அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், கிறிஸ்துவின் குணாதிசயத்தை விசுவாசத்தோடு ஒப்பிட்டு அது எப்படி ஒரு யூதன் அல்லாத கிரேக்கனிடத்தில் உண்டாயிருந்தது என்பதை சுட்டி காட்டினார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவாலே அவனுடைய வேலைக்காரனை என்ன செய்ய முடிந்தது? அல்லேலூயா, சுகமாக்கக்கூடிய மனதுள்ளவராக காணப்பட்டார். இந்த ஒரு சத்தியத்தை மனதிலே வைத்து சகோதரர் இந்த வேளையிலே ஜெபிப்பார்கள். அனைவரும் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை உடையவர்களாக காணப்படும்படியாக, அது நிமித்தமாக தாங்கள் மெய்யாகவே தேவன் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிறவர்கள் என்பதை உறுதிப்படுத்தி ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடிய பண்போடு இருக்கும்படியாக இந்த வேளையிலே சகோதரர் ஜெபிப்பார்கள். சுருக்கமாக நாம் அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். நேசிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுல் ஆண்டவரே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே உருவாகியிருக்கீங்க. ஆண்டவரே அந்த எங்களுக்குள்ள உருவாகியிருக்கிற உண்மை ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இடத்துல காண்பிக்க வேண்டிய ஆண்டவரே நிலைமையில் எங்களை வச்சிருக்கீங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவ ஆண்டவரே மற்றவர்கள் எப்படியாக ஆண்டவரே புரிந்து கொள்கிறார்கள் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. நாங்கள் நடக்கிற காரியத்தில் இருக்குது. ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறதில்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தோட ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே அந்த கனத்துக்குரியவர்களாக நடந்து கொள்ளவும், ஆண்டவரே எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாங்கள் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். ஆண்டவரே சாது சுந்தர் சிங்கை ஒரு தடவை பார்த்தப்ப கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு ஆண்டவரே அந்த பெண் வீட்டுக்குள்ளே போய் சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே, உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சுவாபத்தை உடையவர்களாக ஆண்டவரே ஆவியினுடைய அபிஷேகத்தினால், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு ஆவியின் கனிகளால் ஆண்டவரே உம்மை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேலை நூற்றுக்கு அதிபதியுடைய காரியத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே புரஜாதியாராகிய ஒருவரே ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களிடத்தில் நீர் எவ்வளவா எதிர்பார்ப்பீர். இந்த வேலை உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே உருவாகும். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே உருவாகணும். ஆண்டவரே நாங்கள் தேறினவர்களாக இருக்கணும். ஆண்டவரே மற்றவங்களிடத்தில் வெளிப்படுத்தவர்களாக இருக்கணும். அப்படியா ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே கிறிஸ்து அவன் என்று சொல்வது போல நாங்கள் உம்மை வெளிப்படுத்தவும்
ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படவும் அநேகர் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக இருந்து ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு அநேகர் கண்டு வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சத்தில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். மட்டும் ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. உம்முடைய கிருபையின்படியே ஆண்டவரே என்ன நோக்கத்துக்கு என்று எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல வைத்திருக்கிறீரோ, எங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வைத்திருக்கிறோம், அந்த இடத்துல கிறிஸ்துவின் நற்கந்தமாக நாங்கள் திகழ எங்களுக்கு உதவி செய்யும். தேவ கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, உம்மை சந்திக்க ஜெபம் ஏதுவாய் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதியும் கூட உம்மை சந்திக்கக்கூடிய ஒரு ஜெபத்தோடு காணப்பட்டதை கற்றறிய செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் எவ்விதமாக கேட்கப்பட்டது, அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கேதுவாக அந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கை முறை எவ்விதமாக இருந்தது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவன் ஒரு கிரேக்கனாக இருந்தும் கூட ஹல்லேலூயா, யூதர்களுடைய மூப்பர்கள் சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக அந்த 100க்கு அதிபதியினுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் உண்டாயிருந்தது, தாழ்மை உண்டாயிருந்தது, நற்கிரியை உண்டாயிருந்தது, கர்த்தாவே அன்பு உண்டாயிருந்தது என்பதையெல்லாம் கற்றறிய செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தாவே, அது நிமித்தமாக இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அற்புதத்தை ஹல்லேலூயா அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே நீர் கண்டடைய செய்தீர். ஜெபத்திற்கு பதில் உண்டானது. கர்த்தாவே, அதே போல உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக குணாதிசயங்களோடு வாழ்கிற விசுவாசமுடையவர்களாக காணப்படச் செய்து, அதுவே கர்த்தரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையாக காணப்படும்படியாக செய்து, அதை குறித்து மற்றவர்களும் சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவான நிலையிலே வாழ்க்கை முறை உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் காணப்பட தேவன்தாமே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது நிமித்தமாக உங்களை அதிசயங்களை காணச் செய்வேன் என்கிற வாக்கு தத்தம் கர்த்தாவே நிறைவேற தேவன்தாமே தகுதிப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 நம்முடைய தேவன் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வித்தியாசப்படுத்தி பார்ப்பதில்லை. அவருடைய குணாதிசயங்கள் யாருடைய வாழ்க்கையிலே விசுவாசமாக காணப்படுகிறதோ அவர்களை அதிசயங்களே காணப்படுகிறார். அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அப்படியே நீங்களும் தேவனுடைய அவிதமான பண்புள்ளவர்களாக வாழ்ந்து விசுவாசத்தினாலே
மேன்மையடைந்தவர்களாக காணப்பட தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலப்படுத்துவாராக. ஆமென்.